குப்பை பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. இது பார்த்தீங்களா, இது வந்து நான் எப்படி சொல்கிறேனே தெரில. ஒவ்வொரு வீடியோ சொல்லியிருப்பேன், கடலில் குப்பை போட்டுறாதீங்க சொல்லுவோம். பட் தவிர்க்க முடியாது தான். இந்த ஹெல்மெட்லாம் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? பாருங்கள் ஹெல்மெட்டு. இதில் உள்ள நிறைய பாட்டில்ஸ் வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரியில் வந்து இருக்கிற பாட்டில்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் இந்தியன் தான், பட் நிறைய இது மியான்மார், தாய்லாந்து, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி போட்டெல்லாம் வரும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்துலாம் வரும். நிறைய பிளாஸ்டிக்ஸ் நிறையா வருது. ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸாக இருக்குது. எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் அதே தான், ஃபுல்லாகவே அதே தான் கிடக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செருப்பு கிருப்பு இதெல்லாம். ஆனால் கடல் மாற்றத்தை அதுக்கிட்ட ஒன்று இருக்குங்க. என்ன தான் நீங்கள் குப்பையை போடுங்க, அது போடுங்க, அது வெளில தள்ளிடும். ஆனால் மிதிக்கிற வரைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளில அவுட் பண்ணிடுது. ஆனால் கடலுக்குள்ளே போகிறது பிளாஸ்டிக் எத்தனையோ இருக்குது. இதனால் ஆமைகள் பாதிக்குது, மீன்கள் பாதிக்குது, மீன்கள் வளங்க பாதிக்குது. நிறைய பிளான்டர்ஸ்லாம் செத்து போகிறதுனால மீன்களுக்கு இறைகளே இல்லாமல் போயிடுது. எதனால? இந்த பிளாஸ்டிக்கு. இதை தெரியாமல் நிறைய ஆமைகள்லாம் வந்து சாப்பிட்ருதுங்க. கேப்ஸு, பாட்டில் கேப்ஸு, நிறைய பாட்டில்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிட்ருதுங்க. அது டைஜஸ்ட் ஆகாமல் இதாகிடுது, மீன்களுக்கு இதாகிடுது. ஸோ இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் பெரிய இதாக இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் போச்சு. ஆனால் பாருங்கள், சுற்றுச்சூழல், அதாவது நம்ம பூமி, அதாவது நம்ம நேச்சர் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு கூட ஒரு சீர்வு பண்ணிடுச்சு. உங்களை நம்ப முடியாதுடா மனுஷங்க, நீங்கள் இப்படி தான் என்னை நாசம் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுல. லாஸ்ட்டில் அது என்ன பண்ணிடுச்சு, அதுவே ஒரு உருவாக்கி, அது எப்படி அந்த பிளாஸ்டிக் அழிக்க முடியாத பிளாஸ்டிக்கே உருவாக்குற அளவுக்கு ஒரு பங்கை உருவாயிருக்குங்க. அந்த ஃபங்கஸ் சரிங்களா, அந்த பங்கை கிருமி அது உருவாகி பிளாஸ்டிக்கை திங்கிற அளவுக்கான அதில் சத்து இருந்து அதை ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு சயின்டிஸ்ட் டீமே என்ன பண்ணியிருக்காங்க, ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி அழிக்கிற அளவுக்கு, இந்த சுற்றுச்சூழல் மாசுபடாத அளவுக்கு மனுஷங்களால் அதை அழிக்க முடியல. எவ்வளோ தான் பிளாஸ்டிக் போடுங்க, எல்லா கண்ட்ரிஸ் ஓரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம், தவிர்க்கவே முடியாது. மனிதர்கள் போகாத இடத்துக்கு கூட இந்த பிளாஸ்டிக் போயிடுது, எப்படியும் போயிடுதுங்க. ஸோ இதை நம்மளால் முடியல, எவ்வளோ தான் பண்ணாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை. நீ திருந்த மாட்டேங்கும் போது அந்த நேச்சர் மதர், கடல் நேச்சர் மதரே, கடல் தாய், இது மாதிரி மொத்தமாக சேர்ந்து நான் முடிச்சுக்கிறேன்டா, என்னை அழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுச்சு. இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. இதை தான் நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இது வந்து இது மூலியமாக நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களாம் சொல்லி வளங்க, அவங்களுக்கும் சொல்லுங்கள், நிறைய அவேர்னஸ் காட்டுங்க, இந்த வீடியோலாம் காட்டி சொல்லுங்கள். ஸோ அவங்களும் இது மூலியமாக இதெல்லாம் தவிர்ப்பாங்க. வருங்காலத்தில் அவங்களும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் காட்டி அவங்களுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க.